Exercise 4.1 first sum. If 30% of x is 150, then x is xங்கிறது ஒரு வேல்யூ என்ன நம்பராகவும் இருக்கலாம். அதில் 30% அப்படி 150 ஒரு வேல்யூவில் 30% எடுத்தோன்னா அது 150 வருதான். அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுங்கிறது அந்த நம்பர் தெரியாத வேல்யூவில் 30% எடுக்கிறோம். அதனுடைய அமௌண்ட் 150 கிடைக்குதான். அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 30% ஆஃப் இருக்கிற இடத்துல இன்ட்டு போடணும். எக்ஸ் ஈக்குவல் டு 150. 30% எப்படி எழுதலாம், 30/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 150. இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா. எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதணும், இந்த சைடு வரும்போது இங்கே 3/10 இருக்குது. லெஃப்ட் சைடில் 3/10 இருந்துச்சுன்னா ரைட் சைடு போகும்போது எப்படி மாறும், 150 10/3 சேஞ்ச் ஆயிரும். ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். லெஃப்ட் சைடில் 3/10னா அதனுடைய ரைட் சைடில் வரும்போது அதனுடைய ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். 150 × 10/3. இப்போ 3ஐயும் 150ஐயும் கேன்சல் பண்ணிடலாமா. 5 3s are 15, 0. 50ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 500. அப்போ ஆன்சர் என்னது, 500. அதாவது ஒரு வேல்யூ தெரியாது, அது எக்ஸ்ன்னு இருக்குது. அதில் 30% வந்து 150. அப்படின்னா அந்த தெரியாத நம்பர் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 30% ஆஃப் இருக்கிற இடத்துல மல்டிப்ளை இன்ட்டு பண்ணணும். இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 150. 30%னா 30/100. பெர்சன்டேஜை எடுத்தால் பை 100 மாறும். இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 150. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு முன்னாடி இன்ட்டு சைன் இருக்கா, இந்த இது 3/10 ரைட் சைடில் போகும்போது 10/3 ஆகும். 3க்கும் 150க்கும் கேன்சல் பண்ணால் 5 3s are 15, இந்த 0. 50ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 500. அப்போ அந்த எக்ஸ் என்னது, 500. செகண்ட் சம். 2 minutes is %% to an hour. அதாவது இதில் மினிட்ஸில் கொடுத்துருக்கு, இது ஹவரில் கொடுத்துருக்கு. அப்போ இதையும் மினிட்ஸாக சேஞ்ச் பண்ணோம். அப்போ 1 ஹவர்னால் எழுதுவே 60 minutes. அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 60 minutes இதில் டேஷ் % இருக்குது. தெரியாத நம்பரை எக்ஸுன்னு எடுத்துக்கணும். அப்போது எக்ஸு % ஆஃப் 60 minutes. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா எக்ஸ் % ஆஃப் 60 minutes ஈக்குவல் 2 minutesன்னு கிடைக்கும். எக்ஸ் % ஆஃப் 60ஐ எப்படி எழுதலாம், x/100 இன்ட்டு 60 ஈக்குவல் 2. ஒரு ஜீரோ கேன்சல். நெக்ஸ்ட்டு எக்ஸு இந்த சைடு 6/10 இருக்குது. ரைட் சைடில் வரும்போது இந்த ஈக்குவல் போட்டு 2 அப்படியே போட்டுக்கலாமா. 2 × 6/10 ரைட் சைடில் வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும், 10/6. இங்கே மேலே இருக்கிறது அங்கே கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வரும். 2ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணால் 1 2 is 2, 3 2s are 6. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 10/3ன்னு கிடைக்கும். அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணணும். 10ஐ 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணால் 3 3s are 9. ரிமைனிங் 1. இதை எப்படி மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதணும், கோஷன் வேல்யூ 3, ரிமைண்டர் வேல்யூ மேலே எழுதணும். பட் இந்த டிவைடர் வேல்யூவை கீழே எழுதணும். இதுதான் ஆன்சர். 3 1/3% to an hour. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். If x% of x equal to 25, then x equal to. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா x% of x 25 அப்படின்னா எக்ஸ் என்னன்னு கேட்டுக்காங்க. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 25 கிடையாது, இந்த இது x% of x ஈக்குவல் டு 25. x% எப்படி எழுதுவோம், x/100. ஆஃபுக்கு இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 25. நெக்ஸ்ட்டு எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் அப்படியே வச்சுக்கலாமா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னே வச்சுக்கலாம். 25 இந்த ரைட் சைடு 100 ரைட் சைடில் போகுது. அப்போது 25
இன்ட்டு 100. லெஃப்ட் சைடில் டினாமினேட்டரில் இருந்துச்சுன்னா ரைட் சைடு போகும்போது நியூமரேட்டராக மாறிடும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இது எவ்வளவு 25 0. இதை எப்படி பிரிக்கலாம்? 50 இன்ட்டு 50. 5 5s are 25. இந்த ரெண்டு ஜீரோவும் 50 இன்ட்டு 15 ஏன்னு பிரித்தோன்னா லெஃப்ட் சைட்லேயும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸுன்னு இருக்குது. அப்போது இதில் ஒரு எக்ஸோட வேல்யூ என்னது 50. எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக 2500 50 இன்ட்டு 15 பிரித்தோம். 5 5s are 25. அதுக்கப்புறம் 2 zeros. எக்ஸ் ஈக்குவல் டு 50. இது வந்து ஸ்கொயர் ரூட் வேல்யூ படி கண்டுபிடிப்பாங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். எக்ஸ் ஸ்கொயர் 2500னா எக்ஸு 50. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது 50. எக்ஸ் ஈக்குவல் டு 50. ஃபோர்த்து சம். In a school of 1400 students, there are 420 girls. The percentage of boys in the school is. என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1400. அதில் கேர்ள்ஸ் 420. அப்போ பாய்ஸ் எவ்வளவா இருக்கும்? அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் பாய்ஸ் 1400லேருந்து 420 சப் பண்ணணும். சப் பண்ணால் 980 கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளவு? 980. நம்பர் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் ஆஃப் த பாய்ஸ் இன் த ஸ்கூல். நம்ம நம்பர் ஆஃப் பாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அது 980 அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு என்ன தேவை? பர்சன்டேஜில் தேவை. பர்சன்டேஜில் தேவை அப்படின்னா நியூமரேட்டரில் நம்பர் ஆஃப் பாய்ஸ் எழுதணும். நமக்கு நம்பர் ஆஃப் பாய்ஸாக யாரோட பர்சன்டேஜை கண்டுபிடிக்குமோ அதை நியூமரேட்டரில் போடணும். கீழே டினாமினேட்டரில் டோட்டல் வேல்யூ போடணும். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு? 1400 இன்ட்டு 100 அப்படின்னு போடணும். பர்சன்டேஜில் தானே போட போகிறோம். நம்பர் ஆஃப் பாய்ஸ் 980. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1400 இன்ட்டு 100. இது பர்சன்டேஜில் எழுதணுமா? 2 zeros 2 0 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணால் 70. ஆன்சர் 70. டிவைட் பண்ணோன்னா இப்படி டிவைட் பண்ணி பார்க்கலாம். 980 14. ஆன்சர் 70. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து ஒன். 0.5252 இஸ் பர்சன்டேஜில் கேட்டிருக்கு. இதே வந்து ஃப்ராக்ஷன் வந்து பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். 0.5252 இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த பாயிண்ட் வந்து 2 டிஜிட்டுக்கு அப்புறமா பாயிண்ட் வைக்கணும். 52.52%. இதான் ஆன்சர். 52.52. Second part. First question. 1/2 of the cake is distributed to the children. கேக்கில் 1/2 வந்து சில்ட்ரனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அதை பர்சன்டேஜில் எழுதணுமா? 1/2 அப்படின்னா 1/2. அப்போது ஹாஃப்னு வந்ததுன்னா 50%. இது ஃப்ராக்ஷனாக இருக்கா? ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜில் சேஞ்ச் பண்ணணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவல் டு 50 அப்படி கண்டுபிடிக்கலாம். நமக்கு எல்லாம் ஹாஃப்னா 100%ல் ஹாஃப் எவ்வளவு? 50%. அபர்ணா ஸ்கோர்ட் 7.5 points அவுட் ஆஃப் 10 இன் எ காம்படிஷன். அதாவது அவுட் ஆஃப் 10ல் 7.5 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை எப்படி எழுதணும்? 7.5/10ன்னு எழுதணும். இதை எழுதினதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி மாற்றணும்? பர்சன்டேஜாக மாற்றணும். 7.5/10 × 100 ஈக்குவல்
இந்த ஒரு ஜீரோவுக்கும் அந்த ஒரு ஜீரோவுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 7.5 இன்ட்டு 10. 10ஆல் மல்டிப்ளை பண்ணுது பாயிண்ட்டு ரைட் சைடில் வந்துடும். அப்போ 75%. Abarna scored 75% in a competition. Next, third one. The statue was made of pure silver. இதை பர்சன்டேஜில் எழுதணும்னா 100%. பியூர் சில்வர்னு இருக்குது. ஏன்னா வேறு மெட்டல் எதுவுமே சேரல. பியூராக இருக்கிறதுனால 100%. Next, fourth question. 48 out of 50 students participated in sports. 50 ஸ்டூடெண்ட்ஸில் 48 ஸ்டூடெண்ட்ஸு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களாம் ஸ்போர்ட்ஸில். இதை வந்து நம்ம பர்சன்டேஜில் எழுதணும். அப்போ 48 அவுட் ஆஃப் 50 எப்படி எழுதலாம்? 48/50 எழுதலாம். இதை பர்சன்டேஜில் மாற்றணும். ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜில் மாற்றணும் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 150 250 2ஆல் கேன்சல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 48 into 2. 48 into 2 எவ்வளவு? 96. Only 2 persons out of இதில் வந்து 96%. ஓகேயா? 96% of students participated in sports. Only 2 persons out of 3 will be selected in the interview. அப்போ 2 persons out of 3 அப்படின்னா அதை எப்படி எழுதணும்? 2/3 எழுதணும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஏன் அதை பர்சன்டேஜால் நம்ம இந்த 2 persons out of 3 இதை வந்து நம்ம பர்சன்டேஜுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ 2/3 into 100. அப்போ 100ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ண என்னது? 200. 200/3 இதை டிவைட் பண்ணணும். 203 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 6 3s are 18. 20. 6 3s are 18. 2. இதை எப்படி எழுதலாம்? அப்போ கோஷன்ட்டை பக்கத்தில். நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் ரிமைண்டர் எழுதணும். ரிமைண்டர் 2 டிவைடர் இங்கே எழுதணும். அப்போ ஆன்சர் என்னது? 66 2/3%. ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் இதுக்கு 66 2/3%. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். 48 is 32% of which number? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 48 நம்பர் ஈக்குவல் 32% of which number? எந்த நம்பரோட 32% நமக்கு 48ன்னு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம தெரியாத நம்பர் விச் நம்பர்னு இருக்கா அதை எக்ஸ்னு எடுத்துக்கணும். லெட் த நம்பர் பி எக்ஸ். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 32% ஆஃப் விச் நம்பர் இருக்கு. அப்போ அதில் எக்ஸ் போட்டுடணும். ஈக்குவல் 48. 32% எப்படி எழுதலாம்? 32/100. ஆஃப் இருக்கிற இடத்துல இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் 48. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸு இங்கே வச்சுக்கிறோம். லெஃப்ட் சைடு 32/100. இந்த 48 அப்படியே எழுதிட்டு ரைட் சைடில் இதோட ரெசிப்ரோக்கலாக எழுதணும். அப்போ இதை 100/32 அப்படின்னு போடணும். எக்ஸ் ஈக்குவல் டு திரும்ப இதை கேன்சல் பண்ணணும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 16 2s are 32. 50. நெக்ஸ்ட்டு 16ஐயும் 48ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 3 3 into 50. எக்ஸ் ஈக்குவல் டு 150. இதுதான் ஆன்சர் தேர்ட் சம்முக்கு. 32% ஆஃப் 150 இஸ் 48ன்னு கிடைக்கும். ஃபோர்த்து சம். வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400 அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 30% ஆஃப் 400 தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் we find 30% ஆஃப் 400. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? 30% ஆஃப் இருக்கிற இடத்துல இன்ட்டு 400 ஈக்குவல் 30% 30/100 into 400. 20 20 cancel. 30 into 4.
equal to 120. Next இந்த 120லேருந்து 25% of 120 கண்டுபிடிக்கணும். Next we find 25% of 120. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்கிறதான் கண்டுபிடிக்கணும். 30% ஆஃப் 400 அந்த கண்டுபிடிச்ச வேல்யூ கூட திரும்ப 25% ஆஃப் தட் நம்பர். ஓகேயா? நெக்ஸ்ட் அதான் கண்டுபிடிக்க போகிறோம். பர்சன்டேஜ் ஆஃப் இருக்கிறதுல இன்ட்டு 120. 25/100 இன்ட்டு 120. ஒரு ஜீரோ கேன்சல். 2 5s are 10, 5 5s are 25, 1 2 2, 6 2s are 12, 5 6 are 30. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். ஆன்சர் என்னது? 30. What is 25% of 30% of 400? First we find 30% of 400. We get the number 120. Next we find 25% of 120. Answer 30. Next fifth sum. If a car is sold for rupees 2 lakhs from its original price 3 lakhs, then find the percentage of decrease in the value of the car. First, car original price வந்து 3 lakhs. ஆனால் விற்றது 2 lakhs. அப்போ டிக்ரீஸ் அமௌண்ட்டை பர்சன்டேஜில் கேட்டிருக்கு. அப்போ டிக்ரீஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை பர்சன்டேஜில் ஃபைன் பண்ணணும். ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் கார் வந்து 3 lakhs, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் கார் வந்து 2 lakhs. நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ் அமௌண்ட் எவ்வளவு? 3 lakhsலேருந்து 2 lakhs சப் பண்ணணும். சப் பண்ணால் 1 lakh. 1 lakh கிடச்சிருச்சு. இது வந்து டிக்ரீஸ் அமௌண்ட். இதை வந்து பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் அப்படி கண்டுபிடிக்கணும்னா எப்படி? ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் அமௌண்ட் எழுதணும். டிக்ரீஸ் அமௌண்ட் divided original price of car into 100 percentage. பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும்னா into 100 போடணும். ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளவு? 3 lakhs. டிக்ரீஸ் அமௌண்ட் எவ்வளவு? 1 lakh. அப்போ அந்த எப்படி எழுதணும்? 1 lakh divided by 3 lakhs into 100. ஜீரோ எல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா? 100/3 கிடைக்கும். 100/3%. இதை மிக்சட் ஃப்ராக்ஷன் எழுதணும். 100-ஐ 3ஆல் டிவைட் பண்ணணும். 3 3s are 9, 3 3s are 9. அப்போ இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இதில் கோஷன் வேல்யூ 33, நியூமரேட்டர் ரிமைண்டர் வேல்யூ தான் ரிமைண்டர் வேல்யூ, இது டிவைடர் வேல்யூ 3 தான் பர்சன்டேஜ். 33 1/3% ஆஃப் டிக்ரீசிங் அமௌண்ட். Sixth sum. If the difference between 75% of a number and 60% of the same number is 82.5, then find 20% of that number. அதாவது ஒரு நம்பர் என்னன்னு தெரியாது, அதோட 75%, அதுக்கப்புறம் அந்த நம்பரோட 60%, இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 82.5. then find 20% of that number. அந்த நம்பரை கண்டுபிடிச்சி அந்த நம்பரில் 20% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். லெட் த நம்பர் பி எக்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு 70% ஆஃப் எ நம்பரை எப்படி எழுதலாம்? 70% ஆஃப் இருக்கிறதுல இன்ட்டு அந்த எக்ஸ்ன்னு போட்டுடலாமா? அப்போது 70% into x மைனஸ் டிஃப்ரென்ஸுங்கிறதுனால மைனஸ். நெக்ஸ்ட்டு 60% into x ஈக்குவல் 82.5. 70%
70/100. Next into x minus 60% 60/100 into x equal 82.5. 75/10 ரெண்டையும் டிவைட் 75 10ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் 7.5 x minus 6/10. சாரி இது 100. 75 100ஆல் டிவைட் பண்ணால் 0.75 x minus 60 100ஆல் டிவைட் பண்ணால் 60/100 0.60 x equal 82.5. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். 0.75 0.60 சப் பண்ணால் 0.15 x equal to 82.5. x equal to 82.5 divided by 0.15. லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் இதை 100ஆல் டிவைட் பண்ணணும். 82.5 by 0.15 into 100/100 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் 8250 divided 15. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணணும். 8250வையும் 59 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 550. அப்போ எக்ஸ் வேல்யூ 550 கிடச்சிருச்சு. அப்போது the number is 550. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும் 20% ஆஃப் that நம்பர். அப்போ அந்த நம்பர் எக்ஸா எக்ஸுங்கிறது என்னென்னு கிடச்சிருக்கு நம்ம 20% ஆஃப் 550. நெக்ஸ்ட் we findன்னு எழுதிக்கலாம். 20/100 into 550. ஒரு 0 கேன்சல், இந்த ஒரு 0 கேன்சல், ஆன்சர் 110. அப்போ 20% ஆஃப் 550 equal 110. அப்போ ஆன்சர் என்னது 110. Seventh sum. A number when increased by 18% gives 236. Find the number. ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது 18% gives 236. அப்போ ஃபஸ்ட் தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இல்லை the number be x. என்ன கொடுத்துருக்காங்க ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளவு 18%. அப்போ எக்ஸு ப்ளஸ் 18% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 236. அப்போ இது எப்படி எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் 18/100 இன்ட்டு எக்ஸ் 236. இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே 100ஆல் நியூமினேட்டர்லேயும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போது 100x ப்ளஸ் 18x by 100 ஈக்குவல் 236. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 118x by 100 ஈக்குவல் 236. 118x equal to 236. இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். இதை இப்படி எழுதுறதுக்கு பதிலாக 118x equal to 236 into 100. x equal to 236 into 100 by 118. இதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா 5 9 50. நெக்ஸ்ட்டு இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 59 4 டைம்ஸ் கிடைக்கும் 159 4
59 4 என்ன கிடைக்கும் 236 கிடைக்கும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 50. எக்ஸ் என்ன கிடைக்கும் 5 4s are 20 200. எக்ஸ் ஈக்குவல் டு 200. இதுதான் எனது ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th sum. A number when decreased by 20% gives 80. Find the number. ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோமா, let the number be x. அப்போ டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆனால் மைனஸ் பண்ணும். 20% gives 80 அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸு மைனஸ் 20% தானே, 20% ஆஃப் எக்ஸு ஈக்குவல் 80. எக்ஸு மைனஸ் 20/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 80. நெக்ஸ்ட் இது 100 மல்டிப்ளை டிவைட் பண்ணால் 100x மைனஸ் 20x/100 கிடைக்கும் ஈக்குவல் டு 80. 100ல் 20 போனால் 80x/100 ஈக்குவல் டு 80. 80x ஈக்குவல் டு 80 இன்ட்டு 80/100 வந்து 100/80 சேஞ்ச் ஆகும். அப்போ எக்ஸ் என்ன கிடைக்கு 100 கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்னது 100. அதாவது ஏன் நம்பர்னு கொடுத்துருக்கோம். அப்போ 100 டிக்ரீஸ்டு பை 20% டிக்ரீஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 80 கிடைக்கும். சரியா, அப்போ அந்த நம்பர் என்னது 100 தான். ஆன்சர் 100. நெக்ஸ்ட்டு 9th sum. A number is increased by 25% and then decreased by 20%. Find the percentage change in that number. ஒரு நம்பர், அப்போ அந்த நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். Let the x, அந்த நம்பர் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுதான். First it is increased by 25%. அப்போ இதை எப்படி எழுதணும், x ப்ளஸ் 25% ஆஃப் x தானே, ஓகேயா. x ப்ளஸ் 25% 25/100 இன்ட்டு எக்ஸு. எக்ஸை மேலேங்களையும் மல்டிப்ளை பண்ணால் 100x கிடைக்கும். டினாமினேட்டரில் 100. 100x ப்ளஸ் 25x. 125 ஆட் பண்ணால் 125. 125/100 எக்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுதான் 20%. அப்போது இந்த நம்பரில் இருந்தால் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 125x/100. சாரி, இது இன்க்ரீஸ்டா டிக்ரீஸ்டா, தென் டிக்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பை 25%, அதான் இதில் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், அப்போ இதில் இன்க்ரீஸ்டு கிடையாது, சரி டிக்ரீஸ்டு. அந்த நம்பர் எனக்கு 125/100 minus 20% of 125x/100. 125x/100 minus 20% 20/100 into that number. நெக்ஸ்ட் வந்து இதை கேன்சல் பண்ணலாம். இந்த ஒரு ஜீரோ கேன்சல். 1 2 5 2s are 10, 5 25 கிடைக்கும். 2 5s are 10, 5 5s are 25. அப்போ 25x கிடச்சிருச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். 125x மைனஸ் 25x பை டினாமினேட்டர் வேல்யூ சேமாக தான் இருக்குது, அதனால் அப்படியே போட்டுடலாம். பை 100 அப்படியே போட்டுடலாம். 125xலேருந்து 25 அது சப்பனா என்ன கிடைக்கும், என்ன கிடைக்குது 125லேருந்து 25 சப்பன்னா 100. 100x/100. இந்த 100 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் எக்ஸு. அப்போ அதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். அப்போ ஏதாவது ஒரு நம்பரை 25% இன்க்ரீஸ் பண்ணி 20% டிக்ரீஸ் பண்ணால் நமக்கு அதே எக்ஸ் தான் கிடைக்கும், அந்த நம்பர் தான் கிடைக்கும், ஒரு சேஞ்சுமே இல்லை. there is no change, hence the percentage change in that number is 0%.
Next, 10th sum. The ratio of boys and girls in a class is 5:3. பாய்ஸோட ரேஷியோவில் பாய்ஸு கேர்ள்ஸோட ரேஷியோ 5:3. அப்போ டோட்டல் 8. If 16% of boys and 8% of girls failed in an examination, then find the percentage of passed students. ஃபஸ்ட்டு பாய்ஸு கேர்ள்ஸு ரேஷியோ எழுதிக்கலாம். பாய்ஸ் 5, கேர்ள்ஸு 3. அப்போ டோட்டல் எவ்வளவு? 8. ஓகேயா? நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஃபெயில்டு. எவ்வளோ ஃபெயில் ஆகிருக்காங்க? 16% ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போ அதை எப்படி நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஃபெயில்டு தானே? ஆமாம். அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? டோட்டலாக 8, அதில் பாய்ஸு 5, 16% ஃபெயில் ஆகிருக்காங்கல்ல, அப்போது 16 5/8 என்று 16%, 16/100. 1 2 250. 155, 10 5s are 50. 1/10 கிடைக்கு. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஃபெயில்டு. டோட்டல் எவ்வளோ இருக்குது? 8. கேர்ள்ஸ் எவ்வளவு? 3. அப்போ அதை எப்படி எழுதணும்? 3/8 என்று கேர்ள்ஸு ஃபெயில் பர்சன்டேஜ் வந்து 8%. இதாக இருக்கா 8%ன்னு. அப்போ 3/8 என்று 8%. இதை எப்படி எழுதலாம்? 3/8 என்று 8/100. பர்சன்டேஜ் டிவைட் பை 100 சேஞ்ச் ஆகும். கேன்சல் ஆனால் 3/100 கிடைக்கும். நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஃபெயில்டு 16%, கேர்ள்ஸ் ஃபெயில்டு வந்து இந்த 1/10 1/10, கேர்ள்ஸ் வந்து 3/10 கிடைக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் ஃபெயில் ஆனவங்க எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு என்ன கிடைக்கும்? 1/10 ப்ளஸ் 3/100. 10க்கும் 100க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 100 தான் கிடைக்கும். இல்லை நம்ம எல்சிஎம் எடுக்காமல் நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 1/10 இன்ட்டு 10/10 என்ன கிடைக்கு? 10/100. அப்போ 1/10 எப்படி எழுதலாம்? 10/100 ப்ளஸ் 3/100. 10ஐயும் 3 ஆட் பண்ணால் 13. டினாமினேட்டர் சேமாக இருக்குது 100. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு வந்து 13/100. அப்போ பாஸ் எவ்வளவா இருக்கும்? இந்த 13 வந்து நம்ம 13%ன்னு போட்டுடலாமா? பர்சன்டேஜ் கணக்கில் போடலாம். நெக்ஸ்ட்டு கொண்டு வருவோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு வந்து 13%. அப்போ பாய்ஸ் எவ்வளவா இருக்கும்? பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு இங்கே 13%னா 100 மைனஸ் 13 எவ்வளோ கிடைக்கும்? 87%. அப்போ ஆன்சர் என்னது? 87%. இது வந்து நம்பர் ஆஃப் கேர்ள் ஃபெயில் ஆனது 3/100, நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஃபெயில் ஆனது 1/10. அதுக்கப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணால் ஃபெயில் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க 13/100. அதை பர்சன்டேஜ் எழுதுனா 13%. இது ஃபெயில் ஆனவங்க இது. அப்போ பாஸ் ஆனவங்க இதுனா 100 மைனஸ் 13 ஈக்குவல் டு 87%. 11th question. 12% of 250 liter is the same as dash of 150 liter. அப்போ இதில் எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன மீனிங்கு? 12/100 into 250. ஓகேயா? 12/100 into 250.
இஸ் த சேம் அப்படின்னா ஈக்குவல். 12/100 125 25 4 25s are 100 1 4 4 3 4s are 12. இது 250 இல்லை 10 3s are 30. ஒழுங்காக கேன்சல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 12/100 இன்ட்டு 250யா 10 10 கேன்சலா 2 5s are 10 5 5s are 25 1 2 2 6 2s are 12 5 6 are 30. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கு 30 லிட்டர். அப்போ இது 30 லிட்டர் கிடைக்கும். அப்போ இதுவும் என்ன கிடைக்கணும் 30 லிட்டர் கிடைக்கணும். இதில் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோமா. அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 150 ஈக்குவல் டு 30. எக்ஸ் பர்சன்டேஜ் நம்ம இந்த எக்ஸ் தான் இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் எப்படி எழுதலாம் x/100 இன்ட்டு 150 ஈக்குவல் 30. நம்ம இந்த எக்ஸை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மீதெல்லாம் ரைட் சைடில் கொண்டு போவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 30 இன்ட்டு இது நியூமரேட்டர்லேருந்து அந்த சைடில் வரும்போது டினாமினேட்டர் 150. இங்கே டினாமினேட்டர்லேருந்து ரைட் சைடில் போகும்போது நியூமரேட்டர் 0 கேன்சல் 115 2 15s are 30. அப்போ எக்ஸ் என்ன கிடைக்கும் 2 இன்ட்டு 10 என்ன கிடைக்கும் 20. அப்போ 20% எக்ஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்கா. அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா 20%. 2 இன்ட்டு 10 20. அப்போ இதில் என்ன கிடைக்கும் ஆன்சரு 20% ஆஃப் 150 லிட்டர். நெக்ஸ்ட்டு 12th சம். If 3 candidates ABC in a school election got 153, 245 and 102 votes respectively, then the percentage of votes got by the winner. இதில் யார் வின் பண்ணியிருப்பா எது கிரேட்டர் வேல்யூ 245 தான் சரியா. அப்போ அதனுடைய பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த 245 தெரியணும், இந்த டோட்டல் வேல்யூ என்னன்னு தெரியும். அப்போ இந்த 3 நம்பர்ஸை ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 500 கிடைக்கும். அப்போ இதை எப்படி எழுதணும்னா 245/500 இன்ட்டு 100 அப்படின்னு போடணும். அப்போ தான் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் காட் பை வின்னர்னு கிடைக்கும். இந்த 2020 கேன்சல் ஆயிருமா. 245ஐயும் 5ஐயும் டிவைட் பண்ணால் 49%. அப்போ என்ன கிடைக்கும் ஆன்சர் 49%. நெக்ஸ்ட்டு 13th சம். 15% ஆஃப் 25% ஆஃப் 10,000. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது தானே கண்டுபிடிப்போம். இதை 25/100 இன்ட்டு 10,000. 2020 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும் 2500 கிடைக்கும். பட் இந்த நம்பருக்கு 15% கண்டுபிடிக்கணும். 15% ஆஃப் 2500 கண்டுபிடிக்கணும். அப்போ அதை 15/100 இன்ட்டு 2500. 2020 கேன்சல் பண்ணிடலாமா. இனி 25ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 375. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது 375 தான் ஆன்சர். 25 15 5 5s are 25 2 5s are 10 12 25 375. Answer 375. When 60 is subtracted from 60% of a number to give 60, the number is ன்னு கேட்டிருக்கு. அதாவது 60 is subtracted from 60% of a number. அப்போ தெரியாத நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். 60% of a numberனா 60% of x. அதை எப்படி எழுதலாம் 60/100 into x minus 60 ஈக்குவல் என்ன கிடைக்கு 60 கிடைக்கு. அப்போ 60x/100 இந்த -6 ரைட் சைடில் போகும்போது என்ன ஆகும் +6 மாறும். சாரி 60 60 ஆட் பண்ணால் 120. 60x/100 ஈக்குவல் 120. நெக்ஸ்ட் இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா. பண்ணியாச்சு. அப்போ 6x/10 ஈக்குவல் டு 120. 6
எக்ஸ் என்ன மாறுங்க 120 என்று 6/10 ரைட் சைடில் போகும்போது 10/6 மாறும். 166 2 6 are 12 20 20 into 10 என்ன கிடைக்கு 200. அப்போ எக்ஸ் என்னது 200. அந்த நம்பர் என்ன கிடைக்கு 200. When 60 is subtracted from 60% of a number to give 60, the number is 200. 15 சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 48% of 48 equal 64% of x. இல்லை என்ன நம்பர்னு கொடுக்கல, அந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். இதை எப்படி எழுதலாம் 48/100 into 48 equal 64% 64/100 into x. அந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமா? எக்ஸ் இந்த சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு வருவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 48 into 48 by 48 into 48 by 100 into 100/64. 100 கேன்சல் பண்ணிடலாம். 64 48 2வால் கேன்சல் பண்ணிகிட்டே போகணும். ரிமைனிங் என்ன கிடைக்கும் கேன்சல் பண்ணிக்கிட்டே போனால் 188 6 8s are 48 6 6 are 36. அப்போ அந்த வேல்யூ 36ன்னு கிடைக்குது. If 48% of 48 64% of x, then x equal to 36.